கோவை துடிலூர் அருகே உள்ள அசோகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் மாற்றுப்பாதைகளை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் பார்வையிட்டார். தொடர்ந்து அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்று வரும் புதிய வகுப்பறை கட்டிடப் பணிகள் மற்றும் கவுண்டம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தேங்கியிருக்கும் குப்பைகளை அகற்றாமல் தீ வைக்கப்பட்டுள்ளதையும் பார்வையிட்டார். கோவை துடிலூரை அடுத்துள்ள அசோகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட NGO காலனியில் 32 கோடி மதிப்பில் NGO காலனி 4 ரோட்டில் இருந்து ஆசிரியர் காலனி வரை சுமார் 980 மீட்டர் தூரத்திற்கு ரயில்வே துறை சார்பில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படுவதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட மாற்றுப்பாதைகளில் வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றனர். ஆனால் அந்த பாதைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் இதனை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமாரிடம் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து NGO காலனி ரயில்வே கேட் அருகே இன்று வந்த PRG அருண்குமார் MLA ரயில்வே துறையால் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து மாற்றுப்பாதையில் வழியாக வாகனத்தில் சென்று ஆய்வு செய்தார். அதன் பிறகு குண்டும் குழியுமாக உள்ள மாற்றுப்பாதைகளை சரி செய்ய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து அசோகபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்று வரும் புதிய வகுப்பறை கட்டிடப் பணிகள் மற்றும் குருடம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தேங்கியிருக்கும் குப்பைகளை அகற்றாமல் தீ வைக்கப்பட்டுள்ளதையும் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது அசோகபுரம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் ரமேஷ், முன்னாள் துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முகசுந்தரம், அதிமுக வர்த்தக அணி ஒன்றிய செயலாளர் AT செல்வகுமார், கிளை செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, சிவில் நாகராஜ், ஆனந்தன், புரி செல்வராஜ், ஜெயபால், ராமமூர்த்தி, பாலாஜி நகர் சசிகுமார், நிர்வாகிகள் ஐயா, ஏகாம்பரம், சாமி, சீனிவாசன், முருகேசன், டீச்சர்ஸ் காலனி ஆனந்தன், ரங்கம்மாள் காலனி குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.